10/6/2026 இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தசமி திதி. நாம் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்வோம். சஷ்டினா முருகன், சதுர்த்தினா விநாயகர், பஞ்சமினா வாராகி, சப்தமினா சப்தகன்னியர், அஷ்டமினா காலபைரவர்னு ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நாம் வழிபடுவோம். ஆனால் அந்த தசமி திதியை வருஷத்தில் ஒரு நாள் தான் வழிபாடு செய்வோம். அதாவது நவராத்திரியில் விஜயதசமியை மட்டும்தான் வெற்றியை தரக்கூடிய நாள்னு சொல்லி வழிபாடு செய்வோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தசமி திதி ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பாவகர தசமி. இந்த பாவகர தசமி நாள் தான் ராமபிரான் ராவணனை கொன்ற பாவம் நீங்க லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண நாள். அதனால் இந்த நாளில் ஜென்ம பாவங்களும் தீர நாம் சின்ன சின்ன வழிபாடுகளையும் சின்ன சின்ன பரிகாரங்களையுமே செய்தாலுமே போதுங்க. நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும். பொதுவாக இந்த தசமி திதிக்குரிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபத்ரரும் தர்மராஜனும் தான். அதே போல் யமதர்மன், தர்மராஜன், வீரபத்ரர் இந்த தெய்வங்கள் எல்லாமே வாழ்க்கையில் நமக்கு ஒரு கவசமாக இருக்கக்கூடியவங்க. பயம் அப்படின்னா நம்ம பயப்படக்கூடிய ஒரே ஒரு தெய்வம்னாலே யமன் தான். இந்த யமனனையும் வெல்லக்கூடிய ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த நாள் தான். இந்த நாளில் செய்யக்கூடிய தர்மம் யமனையும் வெல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவு தர்மம் செய்யுங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளில் உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு தவறாமல் தீபம் ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றுங்க. நிலைவாசலை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒரே ஒரு ஸ்பூன் எள் எடுத்துக்கணும். இந்த எள்ளை பச்சரிசியோடு கலந்து அதில் கொஞ்சம் வெல்லத்தை தூவி பூஜை அறையில் வச்சிடணும். அது மாதிரி முன்னோர் படத்தை எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கேயும் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருங்க. இந்த 2 இடத்துலையுமே வைக்கணும். பூஜை அறையிலையும் வைக்கணும், முன்னோர் படத்துக்கு முன்னாடியும் வச்சுட்டு மனதார உங்கள் பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், உங்கள் தோஷங்கள், ஜாதக ரீதியான தோஷங்களின் வீரியம் குறையணும்னு குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் இந்த பாவகர தசமி நாளில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நல்லது நடக்கும். அதற்கான வழிபாட்டுக்குரிய பொருள் என்னன்னு சொல்லிட்டீங்களே, இந்த பொருளை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு எப்பவும் போல் மறுநாள் காலையில் இதை எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நான் சொன்ன இந்த பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க. ஜென்ம பாவம் நிச்சயமாக நீங்கும். இன்றைய நாளில் பசுவிற்கு, காகத்திற்கு, மீனுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு தவறாமல் உணவளிக்க முன்வாருங்கள். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.